ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்போ இந்த இம்மார்டல் ரூலர் சார்ந்து பலரும் பலவித கணிப்புகள்ல இருக்காங்க. இப்ப நான்லாம் இப்ப சந்திரரேகை விஜய் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் பலரும் பலவிதமான கணிப்புகள்ல இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. ஏன்னா இப்ப குறிப்பா அந்த அறம்பாடி பாடல்ல கூட தை மாதம் தளர்வுடல் அப்படின்லாம் சொன்னாங்க. யாரும் வரல. இடும்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. அறம்பாடு சித்தர் பாடல் அது ஆரம்பத்திலே நான் பொய்ன்னு சொல்லிட்டேன். ம், ம், ம். அதை நம்பினவங்க இப்ப ஏமாந்துருக்காங்க இவ்வளவு வருஷம் காத்திருந்து. ஆமா, ஆமா, ஆமா. அந்த பாடல் கிடைக்கும் பொழுதே 2022 வருஷமே தை மாசம் வரதான் அந்த பாடல்ல இருந்தது. ம், ம். இதே வரல. அதுக்கப்புறம் சரி இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 2025 ஒரு பாட்டை போட்டாங்க. ம், ம். அப்பவும் வரல. ம். கடைசியா அந்த பாட்டு எழுதுறது ராதாகிருஷ்ணன் ஐயாங்கிறது அந்த பாடல் அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சாச்சு. ஆமா. ஆனா அதை பத்தி நம்ம இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ம், ம். இல்ல ராதாகிருஷ்ணன் ஐயா கூட வந்து 2026ல வந்து இம்மாற்றல் வெளிப்படுவார்னு உறுதியா சொன்னாரு. ஆனா அவரும் இன்னும் வரைக்கும் நேரலைக்கு வரல மறுபடியும். இல்ல சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வரலைன்னா உடனே காலம் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். ம், ம், ம். ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கணும். சரிங்கய்யா. ம். இப்போ நீங்க சந்திரரேகையில நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது விஜயனோட அரசன் தான் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த விஜய் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து சொன்னாங்கய்யா. ம். இல்ல, அதுதான் அது கரெக்ட். அது ஒருவேளை சரியா இருந்ததுன்னா ம். விஜயங்கிற அரசன் ஆழ்வான்னு சொல்லிருக்கலாம். ஆமா. ஆனா அவர் அப்படி சொல்லல. ஆமா, ஆமா, ஆமா. விஜயனோட அரசன் தோன்றி ஈரோடும் 4 வருஷம் ஆளும் அப்படிங்கிறாங்க. அந்த புரிதல் நான் உங்ககிட்ட பேசும்போது தான் வந்தது. நீங்க தான் சொன்னீங்க விஜயன் என்ற ஒரு அரசன். அப்ப தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசனாக அவர் இருப்பாருங்கிற கருத்து நீங்க தான் சொன்னீங்க எனக்கு. அதுக்கு தான் அதான் சொல்ல வரேன். இப்போ அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. ம். இறந்தாங்கன்னா இறந்தவங்க வீட்டுக்கு இவர் போக மாட்டார். இவர் தான் போய் மக்கள் பார்க்கணும். ஆமா, ஆமா. போராட்டம் நடத்தினா இவரை போய் பார்க்கணும். ஆமா, ஆமா. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே அரசியல பனையூர் பண்ணையாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, ஆமா. இது அப்படியே அரசனுக்குரிய செயல்பாடு. செயல்பாடுகள். உண்மை. ம். அந்த விஜயனோட அரசனுங்கிறது இதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருந்தி வரும். ம், ம். அப்போ ஈவரும் 4 வருஷம். உங்க கருத்துப்படி அவர் கூட்டணி வச்சு ஆட்சி வந்தாருன்னா வரலாம். ம், ம். என் கருத்துப்படி திரும்ப திமுக தான் ஜெயிக்கும். சரிங்க. இதுதான் கடைசி எலெக்ஷனா இருக்கும். ம், ம், ம். ம், ம், ம். நேற்று ஒரு காணொலி பார்த்துருந்தேன். அதுல ஒரு ஜோதிடர் என்ன சொன்னா சொல்லுங்கய்யா. சொல்லி கல்வெட்டுல இருக்கிறதா சொல்லி பேசியிருந்தாரு. சரிங்க, சரிங்க. கொஞ்சம் விட்டுருச்சு. அந்த ஏதோ டவர் கிடைக்கல. மறுபடியும் சொல்லுங்கய்யா. அதாவது நேற்று ஒரு காணொலியில ஒரு ஜோசியர் சொல்றாரு, ம், ம். 2026ல இந்திய பிரதமரா ஒரு துறை அமர்வார் அப்படின்னு கல்வெட்டுல இருக்கிறதா சொல்றாரு. சரி, சரி, சரிங்கய்யா. அது எந்த கல்வெட்டுகளை பத்தி தகவலாம் அவர் கொடுக்கல. பட் இந்த தகவல் மட்டும் வந்திருந்தது. ம், ம், ம். இது சம்பந்தமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ம். வைரமுத்து அவர்கள் போய் திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு ம். ஒரு ட்வீட் போடுறாரு. சரிங்கய்யா. அதுல மத்தியில நடக்கக்கூடிய மாற்றத்தை பத்தி அவர் பேசும் பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிறாரு. ம், 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 ம். அப்போ ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களும் இந்த தகவலை சேகரிச்சுட்டு இருக்காராங்கிறது தெரியல. ம், ம். இல்ல இது வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம பாஞ்சசன்யம் ஐயா என்கிட்ட நம்ம நேரலை நேத்து பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு. இல்ல சிவராஜ் ஐயா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல அவரு அந்த கருத்தை குறிப்பிட்டாரு. இப்ப நீங்க சொன்ன அந்த ரஜினிகாந்த் அவர்கள் வைரமுத்து அவர்கள் பேசின அந்த இதை சொன்னாரு. எனக்கு தெரியலைங்கய்யா அப்படின்னேன். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் புலனாகுது. சொல்லுங்கய்யா. ஆமா, இது ட்வீட் வைரமுத்து போட்டிருந்த ட்வீட் நியூஸ்ல எல்லாம் வந்தது. சரிங்கய்யா. அப்போ அவங்க தேடல்ல இருக்காங்களா இல்ல தகவல் ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல. இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு சமூகத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது உயர் மட்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பவிஷ்ய மாளிகையில நமது பாரத பிரதமரோட பதவிக்காலம் ஒரு 13 வருடம் இருக்குன்னு சொல்லி ஒரு துரிக்கணும் நான் கேள்விப்பட்டேன். தகவல் தான், அதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கல. ஆனா பௌஷ்ய மாளிகா குறிப்புப்படி கல்கி அப்படிங்கிறவர் வந்து ஒரிஷாவில் தான் பிறப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த பௌஷ்ய மாளிகாவை ஆய்வு செய்யறவங்க அதுல குறிப்பே இருக்குன்னு தான் சொல்றாங்க. நமக்கு உறுதியே தெரியாது எங்க இருந்து வருவாருங்க. இல்ல அதுல குறிப்பு பௌஷ்ய மாளிகாவில் இருக்கிற குறிப்பை நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து குறிப்பிட்டு சொல்வது ஒரிசாவை தான். நம்ம எதிர்பார்ப்பது சந்திரரேகையில் இருக்கக்கூடிய தென்திரையில் வியாபித்து வரக்கூடிய ஒரு தலைவர், அது இம்மார்டல் ரூலர், நாசோடாமஸ் சொல்லக்கூடிய அந்த இம்மார்டல் ரூலர்.
இல்ல இந்த தென்பிறைங்கிறதே வந்து நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் கொள்றோம். அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது நமக்கு புரியாது சரியா. புரியாது புரியாது. ஆமா. அது மொத்தமா தென்னிந்தியாவை சொல்றாரா? ம். இல்ல ஏன்னா ஒரு தென்திரை. கடல் இருக்கு இல்லையா, எங்க போனீங்கன்னா இந்த கடல் வரும். ஆமா, திரை என்றால் கடல் தான். தென் அப்படின்னா தெற்கு திசை. அப்ப தெற்கு கடற்கரை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பொருள் கொள்கிறோம். எங்க இருந்து தெற்கேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ. இல்ல தெற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவோட தெற்கு கடற்கரையை தான் சொல்றாரு, தமிழ்ல சொல்றாரு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை தான் குறிக்குது. அவர் வந்து அது நம்ம அதே வந்து சந்திரரேகை நாம சந்திரரேகை சொல்லிக்கிறோம். இல்ல வேற ஏதாவது ஒரு மொழியில எழுதியிருக்கலாம். அப்ப நிறைய மொழிகள் இருந்தது. அவர் எழுதும் பொழுது 1200 காலகட்டங்கள்ல, அந்த 1200 காலகட்டங்கள்ல கன்னடா, தெலுங்கு, ஒரிசா போன்ற பல மொழிகள் இருந்தது. அத்தனை மொழிகளும் அறிந்தவர் தான் கோரக்கர். ஆனாலும் தமிழில் இதை குறிப்பாக எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ நமக்கு தெளிவா தெரியுது அது தமிழகத்தை தானே சொல்லுது. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இலங்கையும் வரும். இலங்கையும் வரும். ஆமா. இப்போ இங்க தமிழ்நாடு நாம தான் சொல்லிக்கிறோம். இல்ல பெரும்பாலானவர்கள் இலங்கை என்பதை மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க எதை எக்ஸ்பெடிஷன் எதை வச்சு மறுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நாஸ்டாமஸோட ப்ரிடிக்ஷன் வச்சு மறுக்கிறாங்க. ஆமா ஆமா. நாஸ்டாமஸ் ப்ரிடிக்ஷன்ல அவங்க வந்து நீரின் மும்மடங்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அது தீபகற்பம் கிடையாது, 3 நீர்ராசிகளை கூட அவர் பிறக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றாங்க. பலரும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமாங்க. எப்போ வருவாங்க, எங்கிருந்து வருவாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்ல முடியும். இது வரைக்கும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் என்னங்கிறத நம்ம பேச முடியும். சரி சரிங்க. ஒரிசாலுக்கு வந்தாலும் எடுத்துக்கிட்டு ஆகணும். அவங்க சொல்றது 13 வருடம் பாரத பிரதமருடைய ஆட்சி காலம்ன்றாங்க. அது அடுத்த வருஷம் முடியும்னு நினைக்கிறேன். இப்ப வீரபிரமேந்தருடைய பெட்டிஷன் கூட 2032 தான் சொல்லுது. இல்ல அவ்வளவு தூரம் போகுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நான் 2030 நம்புறேன். 2030ல வெளிப்பட்டுரும். ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா, ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா, விஜயன் என்று ஒரு அரசன் தோன்றி ஈருருவாக துறை தவறா முறை பிசக ஆட்சி திருந்து ஓங்கும் இது கடந்து நாளது துய்ய 11 பேர்கள் அந்த அப்படின்னு சொல்லி இம்மாற்றல் பற்றிய தகவல்கள் வருது. அப்ப இது தெளிவா என்ன சொல்லுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து 4 வருடங்கள் முடிந்து சில நாட்களில் இம்மாற்றல் ரூலர் வருகிறார், ஆட்சிக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் அவர் வரமாட்டாரு. ஈரோடுங்கிறது நான் ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி அவர்களையும் பாக்குறேன் நான். இப்ப அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் வருவாருன்னு நீங்க நம்புறீங்க? இப்ப எலெக்ஷன் தான் இறுதி எலெக்ஷனா இருக்கும். ஓகே ஓகே. அதுல திமுக ஜெயிக்கும். சரி. திரும்ப இவங்க 2 பேரும் ஆள்வாங்க. யார சொல்றீங்க? விஜய் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சொல்றீங்க? ஆமா. சரிங்க. இவங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும்னா 2032 வரை. நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னாலும் 60 வருஷம் 2.5 கடி கணக்கெடுத்து 150 வருஷம் கணக்கு போட்டாலும் 24 முடிஞ்சிருக்கு. எப்படி பாத்தீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் நெருக்குது. இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த எந்த கருத்தை பேசினார் நமக்கு தெரியாது. எங்க இருந்து தகவல் வாங்கினாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு உண்மையா இருக்கலாம். அவரு என்ன தகவல் அதை சொன்னாருங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா. இல்ல அதை பத்தின தகவல் வந்து வைரமுத்து அவர்கள் தான் சொல்லணும். அதை அவரு போடல. ஓகே. அவர் வந்து ட்வீட் பண்ணிட்டு விட்டுட்டாரு. சரி சரி சரிங்க. அதனால எதை பத்தி பேசினாருங்கிற தகவல் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்து சொன்னாருன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஆனா அவங்களும் ஏதோ தேதி அவங்க வந்து இந்த வருஷத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. மத்திய அரசை பத்தி சொல்லும் பொழுது நான் சீட்டு நுழையிலே வந்து விட்டேன்ங்கிறாரு. ஆமா ஆமா. நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிறாரு. எப்படிங்க? நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெருமிதம் அந்த இடத்துல இருக்கு. ஒரு தமிழர் ஒருத்தர் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா அவர் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் நேசிக்கவர், தமிழரை நேசிக்கிறவர். ஒருவேளை அதுவும் காரணமாக இருக்கலாம். ஒரு இந்த இருமாப்பு காரணமாக நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். அவர் கவிஞர் என்பதனால். ஒருவேளை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம். அடையாளம் கண்டு கொண்டு இருந்தால் இந்நேரம் அவர்கள் அந்த நபரை வரவேற்றிருப்பார்கள் இல்லையா? இல்ல அது காலம் வெளியே கொண்டு கூட வெயிட் பண்ணலாம்ல. இல்ல அவங்களால முடிந்த உதவிகள் செஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ பெரும்பாலான கல்கிங்கிறவர் வந்து இப்ப இந்த அறம்பாடி பாடல்கள் படி ரொம்ப வறுமையில வாடுவதாகவும் ரொம்ப கஷ்டப்படுவதாகவும் இப்படியெல்லாம் தானே பாடல்கள் வந்திருக்கிறது.
அவங்களுக்கு தகவலை இப்பதான் தெரிஞ்சிருந்தா ஓ இவ்வளவு நாள் இதை பத்தி தகவல் இல்லாம இப்பதானே ஒரு தகவல். அதுவும் ஒரு அறைக்குள்ள பேசினதாலதான் அதை பத்தின விஷயத்த வெளியே சொல்லல. பட் ஏதோ நடக்குதுன்றது மட்டும் அவர் குறிப்பா கொடுத்துட்டாரு. அது ஏதோ ஒரு இடத்துல ரகசியமா அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால பொதுவெளியில வந்து இந்த தகவல் பரிமாறினா அறம்பாடி பாடல் உண்மையாகும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா கயவர்கள் முதலில் அடையாளம் கண்டுகொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தானே பாடல் வருது. இல்ல அது உண்மை நம்ம சரியா கண்டுபிடிச்சதை சொல்ல முடியும். அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. அது ஒரு அறைக்குள்ள அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல். அது பொது வெளிக்கு வந்து வெளிப்படையா வந்தா மட்டும்தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். புரியுதுங்க. நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் அதிகபட்சமே இந்த ஆட்சிக்கார 4 வருஷம் தான். அடுத்த ஒரு ஆட்சி 2030 உள்ளதான் எல்லாமே. சரிங்க. வந்து பிரிக்ஸ் கரன்சி வெளியே வந்துருச்சுன்னா தீர்க்க தரிசனம், அதாவது பைபிள் படி கிட்டத்தட்ட கடைசி கால அறிவிப்பு பண்ண மாதிரி தான். திரு எம்பி ஜெகன் அவர்கள் வந்து அது வந்து இஸ்ரோவா இருக்குன்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆமா, இப்ப பைபிள் படி ஒரு கடைசியாக ஒரு தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வருவான். அவன் அனைத்து தேசங்களையும் கைப்பற்றி இருப்பான். இறுதியாக இஸ்ரேலில் அவன் வந்து ஈசா நபியால், அதாவது இயேசு அவர்களால் தோற்கடிக்கப்படுவான் என்று குரானும் சொல்கிறது, பைபிளும் சொல்கிறது. இப்போ இதை வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்று ட்ரம்ப் அவரோட குறித்து பார்க்கலாம். இல்ல ஒற்றை கண்ணன் அப்படிங்கிறது குரான்ல மேலும் ஒரு அதிகபட்ச குறிப்பு ஒன்று இருக்கு. ஒற்றை கண்ணன் அவரு கடைசியா நிலையை அடையும் போது ஒரு ஒற்றை கண்ணன் அவ்வளவுதானே. ஓ புரியுதுங்க. கோயிலுக்கு அப்படி இருந்தா நமக்கு தெரியாது இல்ல. தெரியாது. இன்னொன்னு நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தன்னை வந்து நான் பயாலஜிக்கல் பிரைம் மினிஸ்டர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் நம் போர் செய்யும் அந்த காலகட்டங்களில் இல்லை. ஏன்னா சைனா நம்மளை விட அதிக வலிமையோடு இருக்கிறது. நம்ம அடிக்கிற மாதிரி இருந்தால் பாகிஸ்தான் அடிக்கலாம், பங்களாதேஷ் அடிக்கலாம், இலங்கை அடிக்கலாம். ஆனால் சைனாவெல்லாம் அடிக்க முடியாது இல்லையா? இல்லை, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐநா சபைக்கு எதிராக ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு இருக்காரு. ஆமா, அது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு தலைவராக திரு மோடி அவர்கள் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. ஆமாங்கய்யா. முழுசா வெளிவர வரைக்கும் நம்ம யாருன்னு சொல்லவே முடியாது. ஆமா, கண்டிப்பா. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தஜ்ஜால வந்து கப்பல் பயணிக்கும் போது யாரை பார்த்ததா சொல்லி சொல்றாங்க, சந்தையா பிணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தகவல் வந்தது. ஓகே. அது உண்மைன்னா அப்ப தஜ்ஜால் வேற எங்கேயே இருக்கணும். அவரு அந்த குரானுடைய குறிப்பின்படி தஜ்ஜால் அவர்கள் ஒரு தீவுல வந்து கட்டப்பட்டு இருப்பதாக அப்படித்தான் ஹதீஸ் வரும். அவரு சில பேசியிருந்தாங்க. அதனால அவங்க வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாவே இருந்தாகணும். ஆனா நான் இப்போதைக்கு காலகட்டம் வேணா நம்ம ஓரளவு கணிக்க முடியுது. சரிங்க. இப்போ இது இவங்களுடைய நெய்வேலிசாலையுடைய ஒரு குறிப்பெடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. இந்த வேலைக்கு அந்த யூடியூப் சேனல்ல வந்து கடைசி 22 மாதங்களா 20 மாதங்களா சொல்லி ஒரு காணொலி போட்டுட்டாரு. சரி. 2000 வருஷம் அவங்களுக்கு தெரியல. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள பிரளய அமளிக்கான அறிகுறிகள் தோன்றும் அப்படிங்கிறாங்க. அதாவது உலக போருக்கான அறிகுறி தோன்றும் அப்படிங்கிறாங்க. சரிங்க. அந்த டைம்ல விதைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்க. அதுக்கு அடுத்த 3 மாதத்துல உலக போர் ஆரம்பிச்சிருங்கிறாங்க. இது நடந்துட்டா அன்பர்கள் எல்லாரும் அங்க வருவாங்களாம், அங்க தங்கிக்குவாங்களாம். அந்த இடம் தான் சேஃப்டியா இருக்குமா. உலகத்தால பாதிக்கப்படாம அந்த இடம் சேஃப்டியா இருக்கும். அதனால அன்பர்கள் அங்க வந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. கண்டிப்பா. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்த 9 மாதங்கள்ல இருந்து 12 மாதங்களுக்குள்ள அவங்களுடைய ஆண்டவர் வந்துருவாருன்னு அவங்க நம்புறாங்க. ஆமா. இப்போ ஏப்ரலுக்கு இன்னொரு 3 மாசம் இருக்கு. கண்டிப்பா. 1 மாசம் முடிஞ்சிருச்சு. என்ன பிப்ரவரி, மார்ச், அது ஒரு 15 நாள், அவ்வளவு 2.5 மாசம். இதற்குள்ள ட்ரம்ப் ஈரானை தாக்கியோ அல்லது வேற ஏதாவது நாடு அமெரிக்காவை தாக்கியோ போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை நம்பலாம்.
இல்ல இப்போ சந்திரரேகையில வந்து சொல்லக்கூடிய அந்த மன்னன் ஒருவன் உலகாள்வான் என்பது மாயை அகற்றி சத்தியம் நிலைநாட்டி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. ஆமா ஆமா, மாயைங்கிறது ஒண்ணும் இல்லைங்கய்யா. ம். நம்மளை மயக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வந்து மாயை. இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள்ல தெளிவா சொல்றாரு, சாதி இன மத மாயைகளை அப்படின்னு சொல்றாரு. எண்ணங்கள் இல்லாம உங்களுக்கு இங்க எதுவுமே இருக்காது. இல்லை. ஜாதியும் வராது, மதமும் வராது, எதுவுமே வராது. ஆமா ஆமா. நீங்க ஒருத்தனை தாழ்ந்த ஜாதி எண்ணினீங்கன்னா மட்டும்தான் அவன் தாழ்ந்த ஜாதியா இருப்பான். அந்த எண்ணமே உங்களுக்கு வரலைன்னா கண்டிப்பா கண்டிப்பா. ம். இது இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தான் புரிஞ்சு வரும். சரி சரி. ம். அவர் போகர்னு சொல்றாரு கொட்டகசிங்கர் அவர்கள். ம். இப்ப இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா செத்தார் எனும் நிகழ்வை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா அது சிதம்பரத்துல அப்படிங்கிற கூட தகவல்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா அவர் சொல்ற வாய்ப்பு இல்லைன்னா ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேல அந்த பாட்டு அழிச்சு சொல்றாரு. ம் ம் ம். அப்போ கண்டிப்பா அது நடக்கும். ம் ம் ம். ஆனா இடம் வந்து எனக்கு சரியா புரியல. அவர் சிதம்பரம் தான் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எழுவார் மேடைன்னு ஒண்ணு வந்து இல்ல அமைச்சு வச்சிருக்காரு. எழும் இடம் வந்து ஒரு இடம் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு? நல்லா வரி வரும் அது. கிட்டத்தட்ட சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்புறம் அவர் எதுக்கு எழுவார் மேடைன்னு ஒண்ணு அங்க அமைச்சு வச்சாருன்னு தெரியலையே. சரி சரி சரிங்க. ம். அதுவும் நடக்கத்தான் போகுது. சரிங்க. ம். ஆனா அது நிகழ்த்துறது வந்து உண்மையில தான் ஆண்டவர். அதாவது நீங்க சொன்னீங்களே மாயை அகற்றி ஒருவர் வருவாருன்னு. ஆமா ஆமா. அவரு தான் வருவாரு. ஓ, அவர் தான் அதை செய்ய போறாருன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, இங்க என்னன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ம். எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த தீட்சை கொடுத்தாருன்னா நான் அந்த மாதிரி ஆயிடுவேன், ம் ம் பவர் கொடுத்துருவாரு அந்த மாதிரி ஆயிடுவேன். ம். இப்ப புதுசா ஒருத்தர் ஏஎல் சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. ஆமா ஆமா, பார்த்தேன். அவரு முந்தைய வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அவருடைய தகுதி என்னங்கிறது நமக்கு தெரியுது. இல்ல அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுல அவருக்குள்ள ஸ்பிரிட் இறங்குங்க. ம் 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 இப்படி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கான முயற்சியோ அறிவு தெளிவை அடையிற முயற்சியோ எடுக்காம ம் ஒரு தொடுதல் எனக்கு ஞானம் வந்துடும், இறைவன் ஓசையில எனக்கு ஞானம் கொடுத்துருவாரு, ம். இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா. இதுதான் இருக்கிறதுலே வந்து முட்டாள்தனமா பேச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ம் ம். மாயை அகற்ற அளவுக்கு அவர் பயிற்சி செஞ்சுதான் வரணும். கண்டிப்பா அவர் தான் வந்து அந்த அற்புத ஆண்டவரா வரப்போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ம் என்னோட கான்செப்ட் என்னன்னா, இறைவன் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில 2 விஷயத்துல கை வைக்க மாட்டார். ம். சொல்லுங்கய்யா. ஒன்று அவருடைய கர்மா, இன்னொன்று அவரோட உழைப்பு. ம் ம். இந்த உழைப்புக்கு வந்து நீங்க எடுக்கணும்னா நீங்க பல கதைகள்ல பல அசுரங்கள் பல வாரம் வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பா. ம் ம் அவன் கெட்டவன், அவனுக்கு வந்து இந்த பலன் கொடுக்கூடாதுன்னு இறைவன் வந்து நிறுத்தி வைக்கல. ம். அவர் அந்த இடத்த அடையறதுக்கு உழைச்சிருக்கிறாரு, அந்த உழைப்புக்கு பலன் கேட்கிறாரு, நம்ம கொடுப்போம். கண்டிப்பா. இதுதான் இறைவன் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம வரம் கொடுக்கறது. ம். அப்போ இந்த உழைப்பு ஒண்ணு, இந்த உழைப்புல வந்து கண்டிப்பா அவர் வந்து பண்ணித்தான் வருவார். ம் ம் உழைப்பே இல்லாம ஒரு தொடுதல் மூலமா இறைவன் யாருக்கும் தரமாட்டாரு. ம் இது வந்து பிரபஞ்ச விதிக்கு முரணானது. ம். இல்ல தொடுதல் தீட்சை அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரே இறைவில் இறைவன் அவரை தயார்படுத்துவார் அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் கூட மேற்கோள் காட்டுறாங்க. யாரை பயன்படுத்துறாரு? ஒரே இறைவன் இமாம் மஹதி அவரை. ஆனா அவர் வந்து ஈசா நபி இல்லையில. ஈசா நபி இல்லை. இங்க தான் நம்ம கவனிக்கணும். ம் ம். ஈசா நபி நிலையை அடையணும்னா நீங்க போராடித்தான் ஆகணும், அதற்கான பயிற்சி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இல்ல இப்ப ஈசா நபி அப்படிங்கிறவரு வானத்திலிருந்து இறங்கி வருவதாகத்தானே பைபிள் குறிப்பிடுகிறது. ஆனா எங்க இருந்து புறப்பட்டாருன்னு தெரியாதுல்ல. இல்ல எப்படி மேலே போனாரோ அது ஒரு வாசகம் வருது பாருங்க, எப்படி மேலே போனாரோ அப்படியே கீழே வருகிறார் அப்படிங்கிற வாசகம் வருகிறது. ஐயா நீங்க மேல போனதுன்னு பாத்தீங்க, எங்க போய் இறங்குனாருன்னு பாத்தீங்களா? ம் 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 அது 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 நமக்கு தெளிய வேண்டும்ல. ம். இப்போ நீங்க கல்லறை, இவருடைய இயேசுநாதரோட கல்லறை காஷ்மீர்ல இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. அது ஒரு சில பேர் அது எழுதியிருக்கிறார்கள், அது பொய் என்றும் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அது ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். இல்ல அந்த கல்லறைக்கும் இருக்கு, நீங்க இணையதளத்தை தேடிங்க கிடைக்கும். இல்ல அது என்னன்னா, இப்ப மத்தேயு ஒரு வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வானத்துல வந்து மேகங்களோடு வருவதை, வல்லமையோடு வருவதை மக்கள்
பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. அவர் வர்றாரு வானத்துல இருந்து. ஆமா, மேகங்களிலிருந்து வருகிறார் அப்படிங்கிறது சொல்றார். இப்போ ஏரோப்ளைன் மேகக்கூட்டத்துக்கு மேல இருந்து தான் வரும். ம் ம் புரியுதுங்களா? ம் ம் வர்றாரு, எங்க இருந்து வரான்னு தெரியாது. என்னோட கருத்து என்னன்னா அவர் இங்கிருந்து தான் வரணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய குரலோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு தெசலோனிக்கேயர் 4:16 சொல்றாங்க. ம். அதே மத்தேயு 24:44 நீங்க எதிர்பாராத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் தயாராக இருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க ரெண்டு விஷயத்த ம் பொருத்தி பாருங்களேன். ம் ம் கர்த்தரின் ஆண்டவர் வருவார், ம் சித்திகள் பல நிகழ்த்துவோம். இந்த வரி அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்க. இந்த சித்துக்கள் இந்தியாவில் மட்டும் நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. சரி சரி. ம் இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க, ம் இஸ்ரேலில் பாலஸ்தீனர்களும் சரி இஸ்ரேலும் சரி எதிர்பார்க்குறாங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சித்துக்கள் பண்ண மாட்டாங்களான்ட்டு. ம் 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 அவர் சொல்றாரு சரி நான் வர்றேன் அப்படின்றாரு. ஆனா எப்ப நான் அவர் சொல்றேன் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எப்ப வேணா வரணும் தான் நினைப்பாங்க. நினைக்காத நேரத்துல தான் வரதான் நினைப்பாங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ம் 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 நீங்க எப்படி பேசி பார்த்தாலும் ம் ம் ரொம்ப இடம் இந்தியா தான் இருக்கிற வாய்ப்பு அதிகங்கிறது தான் என் கருத்து. தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுல பிறக்கிறவர் தான் எல்லாம். கல்கி என்பது தெளிவா சொல்லுது, பௌஷ்ய மாளிகா பிரடிஷன் ஒரிசாவுல தான் பிறப்பார் அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது. இதே நீங்க கல்கி புராணத்துல தேசியாச்சாரியாரோ ஒருத்தர், அவருக்கு அவர் தேசியாச்சாரியான்னு நினைக்கிறேன், அவரு தமிழாக்கம் பண்ணியிருப்பாரு. ம் அதுல ஒரு இடத்துல கல்கிங்கிறது பிறக்கிற இடம் வந்து சம்பளாங்கிறது ஒரு தீவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ம் 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 அதுல ரெண்டு தீவை பத்தி பேசுவார், ஒன்னு சம்பள தீவு, இன்னொன்னு சிம்மள தீவு. ஓ ஓ ஓ சரிங்க. ம் ம் சிம்மள தீவு அவர் திருமணம் பண்ற இடமா சொல்றாரு, சம்பள தீவு அவர் பிறக்கிற இடமா சொல்றாரு. அதை வந்து நம்ம சம்பளம் அப்படிங்கிறோம். ம் அது வந்து அவர் எந்த அர்த்தத்துல சொன்னான்னு தெரியல, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நமக்கு ஹிந்தி தெரிஞ்சுன்னா சொல்லலாம். என்ன ஏற்கனவே இலங்கையிலிருந்து இப்போ நம்ம சரண் ஐயா அவர்கள்லாம் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் கல்கி என்று. கல்கி அப்படிங்கிறவர் அறிவின் மேம்பட்ட நிலை அடைஞ்சவரா இருப்பார். ம் 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 இந்த மாதிரி வெற்று கூச்சல் ம் ம் மனசுக்கு தோணுனதை பேசிட்டு ம் இதெல்லாம் பண்ண மாட்டார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருகை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ம் இது வரைக்கும் மனிதர்கள் அடையாத ஒரு நிலைய மனிதர்கள் அடைவதற்காக அதை வந்து எடுத்துரைப்பதற்காக வராரு. ம் ம் நீங்க சொல்ற மாதிரி கத்தி எடுத்து வாள் எடுத்து வெட்டுவாரு. இல்ல, அதுவரை சாமானிய மனிதராகத்தான் இருப்பாரா, இல்லை ஆமா, இறைநிலையாகவே வருவாரா? இப்ப இயேசு அவர்கள் வரும் சின்ன வயதுல பிறக்கும் போதே அவர் வந்து நான் வந்து இறை அப்படிங்க இறை குமாரன் அப்படிங்கறத வந்து அவங்க தகப்பனார்கிட்டையும் மத்தவங்ககிட்டயும் சொல்லிடுறாரு. அதுக்குண்டான வசனங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி கல்கி சொல்கிறாரா, இல்லை வளர்ந்த பிறகு அந்த இம்மார்டல் ரூலர் என்பவர் ஞானத்தை பெறுகிறாரா? ஐயா முயற்சி அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க அதை பொறுத்து பாத்துக்கங்க. அப்ப யார் வேணாலும் அந்த முயற்சியை எடுத்து அடைந்து விட முடியும் என்று கருதுகிறீர்களா? ஆமா, நீங்க சைவ சித்தாந்தத்துல பிறப்பின் நோக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், இப்ப யார் வேணாலும் அந்த முயற்சியை எடுத்து அடைய முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்ப குறிப்புகள் ஏன் சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? அந்த நிலையை அடையறதுக்கு இருக்கும் வழிகாட்ட முடியும். இது வரைக்கும் அவங்க பண்றதுக்கு வழி தெரியலன்னு அர்த்தம். இப்போ அதை அடைஞ்ச ஒருத்தர் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தர போறாரு. இங்க எதுவுமே கத்து தர போறாரு. இல்ல, குறிப்பா இப்ப அறம்பாடி சித்தர் பாடல்கள்ல சின்னங்கள்லாம் வேற சொல்லியிருக்காங்க. ஐயா, அறம்பாடி சித்தர் பாடல் சொல்ற சின்னம்லாம் ஒருத்தர் கையில இருக்கணும்னா 10-15 கை வேணும். இல்ல, சில பேர் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணி வந்திருக்காங்களே. நிறைய பேர் எனக்கு எல்லா அடையாளங்களும் பொருந்ததுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. 18 கை அடையாளங்களும் எனக்கு இருக்குதுன்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அடையாளங்கள ஒரு அவதாரமாக்குன்னா அது உண்மையிலே ஒரு மிக கேலிக்கூத்து. அடையாளங்களை அவதாரமாக்காதுங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தா போதும், இந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு. அது அல்ல உழைப்பு. இன்னைக்கு ஆரம்பிச்சு உழைப்பு எடுத்தாலும் அதற்கான பலன் அவருக்கு உண்டு. தெய்வத்தால் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்
அப்படிங்கிற குறளுக்கேற்ப இம்மார்டர் ரூலராக பேரறிவை அடைய நினைத்து தவம் மேற்கொள்வார்களே ஆனால், அல்லது இறைநிலை அடைய வேண்டும் என்று மேற்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு அது வாய்க்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தாக இருக்குங்க. ஆமா, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் தரும். நான் ஏற்றோட தான் சொல்றேன். இப்போ எந்த வகையான முயற்சிகள் எடுக்கலாம் நீங்க சொல்றீங்க? எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்குது பாத்தீங்கன்னா எண்ணங்கள் தான். சரிங்க. அந்த எண்ணங்கள் வந்து நீங்க செயலா மாத்துவீங்க. சரி சரி. ஒண்ணு உங்களை அறியாம செயலா மாத்துவீங்க, இன்னொன்னு நீங்க அறிஞ்சு செயலா மாத்துவீங்க. சரி சரிங்க. அறியாமையில் இருக்க செயல்கள் செய்றீங்க பாத்தீங்களா, அதை வந்து உங்க கட்டுக்குள்ள எடுக்கணும். சரி சரி சரிங்க. எண்ணத்தை முழுக்க நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். எந்த கட்டுப்படுத்தணும் அதை பத்தின தகவல் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த தகவலை நீங்க அதை கவனிக்கிறது மூலமா மட்டும்தான் பெறவே முடியும். நீங்க எண்ணங்களை ஆழ்ந்து கவனிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்தாதான் நீங்க முதல் நிலையில தாண்ட முடியும். இல்ல, எண்ணங்களில் அவ்வளவு சக்திகள் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? எண்ணங்கள் உங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறேன். இப்போ சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்க வந்து சாலையில சென்றுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் வண்டி பாக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். டக்குனு ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களை தள்ளும். ஆமா, இது வந்து எண்ணம் உங்கள் மீது திணிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தை சாப்பிடலாமா வேணாமா நீங்க சிந்திச்சு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. இருக்கா இல்லையா, இல்ல நமக்கு இதனால உடல் பாதிப்பு இருக்கும், இதெல்லாம் சிந்திச்சு செயல்படும் பொழுதுதான் நீங்க வந்து அறிவார்ந்து இயங்குறீங்க. சிந்திக்காம போய் செய்யறதா மயக்க நிலையில செய்யற எண்ணங்கள், அந்த செயல்கள். இந்த மாதிரி செயல்களை தான் நீங்க தடுத்து நிறுத்தணும். எண்ணங்கள் வந்து தான் தோன்றித்தனமா சொல்றதை நீங்க செய்யக்கூடாது. இதை வந்து அருணகிரிநாதனுக்கு முருகர் சும்மா இரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னாயா, அப்போ ஒரு எண்ணங்களை ஒருவன் கட்டுப்படுத்துவதன் மூலமாக தன் உடலை அவர்கள் விரும்பியவாறு மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நானும் நம்புகிறேன். அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கவும் பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு -4°C நிர்வாணமாக ஒருவர் அமர்ந்து தியானம் செய்கிறார். உடல் வெப்பநிலை ஆய்ந்து பார்க்கும் பொழுது அறை வெப்பநிலையிலே உடல் வெப்பநிலை இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் பல பயிற்சிகள் செய்து சாதாரண மனிதன் உடல்நிலை எந்த அளவு இருக்குமோ அதை விட வீரியமாக உடல்நிலையை ஜம்ப் பண்ணுவதாகட்டும், ஓடுவதாக இருக்கட்டும், இல்லை பல வித்தைகளை செய்வதாக அவர்கள் உடல்நிலை தகவமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு இறந்த ஒரு மனிதரை எழுப்ப முடியும், அது எண்ணங்களால் முடியும் என்று நீங்கள் சொல்வது தானே இங்கே ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது. ஐயா, எண்ணங்களால் முடியும் நான் சொல்லல. அந்த எண்ணங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணுங்கிறேன். புரியுது புரியுது. இப்போ உங்களுக்கு தோன்ற எண்ணங்களுக்கு நீங்க முதல்ல பொறுப்பே இல்லை. இல்ல, அப்படி செத்தாரை எழுப்புவதற்கு எது ஆதாரமாக அமையும் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஒரு மனிதனால அப்படின்னா ஏன் இப்ப எழுப்ப முடியலன்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன விட வரும்? ஏன் இல்லை என்றால் அதில் என்ன தெரியலைங்க. அது எதனால, அது ஒரு என்ன அறிவியலுக்கு எதிரான ஒன்று. அது எப்படி ஒரு சாதாரண மனிதனால் நிகழ்த்தி விட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லைங்க. மனிதனாக இருப்பவன், உங்களுடைய கருத்துப்படி ஒரு மனிதனாக இருப்பவன் அவன் தன்னை இறைநிலைக்கு பேரறிவுக்கு உட்படுத்தி கொண்டால் எதுவும் முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அறியாமை உங்களுக்கு செத்தவங்களால உயிரோட எழுப்புறது உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க செய்யல. தெரிஞ்சதுன்னா செய்வீங்க, இதுதான். அப்போ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவு நம்மிடம் இல்லை. அந்த அறிவு இருக்கவங்க அதை செய்வாங்க அப்படிங்கிற நான். இப்ப அந்த அறிவை உணரக்கூடிய வழி எங்க இருக்கிறது? இதத்தான் தெய்வ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பதி பசு பாசங்கிற ஒரு தலைப்புல அழகா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, இறைவனுடைய பேரறிவு உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆனா அந்த அறிவு மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த பாசங்கிற 3 தலைகளால மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 மலம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, சொல்லுங்க. மலங்கள் வந்து அழியாதது. எப்படி வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் நித்தியமா இருக்கோ, அனாதியா இருக்கோ, அதே போல அதுவும் அனாதி. ஆனா அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அது தேயக்கூடியது. மற்ற பரமாத்மாவும் ஜீவாத்மாவும், அதாவது பதியும் பசுவும் தேயாதது.
ஆனா அந்த மலம் வந்து தேயக்கூடியது. நம்ம பெற அனுபவத்தின் மூலமா அதனுடைய கடினத்தன்மையை குறைச்சு 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 தேஞ்சு தேஞ்சு போய் ஒரு கட்டத்துல அது இல்லாம போயிடும். இந்த நிலையை அடையறதுக்காகத்தான் மனிதனுக்கு அனுபவம் கொடுக்கப்படுகிறதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ நீங்கள் கூறும் அந்த நிலை வந்து எங்களுக்கு புலனாக கூட இல்லை, ஆனால் உங்களுக்கு நன்கு புரிகிறது இல்லையா? ஆமா. அப்படி என்றால் ஏன் நீங்கள் கல்கியாக வரக்கூடாது? அந்த பேரறிவு நிலையை நீங்கள் ஏன் ஏற்றக்கூடாது? நான் முதல்ல உங்கள்ட்ட சொன்னேன், பொருளாதார ரீதியான போராடுறதுக்கே நமக்கு வந்து காலம் பத்தலை. நம்ம இதை தாண்டி அந்த நிலைக்கு போய் பயிற்சி எடுத்து பண்றாங்க 3, 4, 5 வருஷத்துக்கு மேல வரும். வர்றவர் வரட்டும், அவர் பண்ணி தரட்டும், அதுக்கப்புறம் நம்ம செயல்படுவோமே. சிறப்பு சிறப்புங்கய்யா. அப்போ ஒவ்வொரு மனிதனாலும் அதை செய்ய முடியும் என்பதை உணர்த்தத்தான் இங்கு வருகிறார் என்று சொல்கிறீர்கள். உங்களை செய்ய வைக்க போறார். அதுக்கு நீங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. இதுல வந்து வள்ளலார் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அகவனாத்தாருக்கு சாகா வரமும் ஏனையோருக்கு பரிபாக நிலையம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, கிடைக்கும் பாரு. அப்படின்னாங்கய்யா அகவினத்தாருங்கிறது அவங்க ஒரு பொருள் போடுறாங்க. நான் என்னவா பாக்கறேன்னா, தனக்குள் கேள்வி எழுப்பி அகத்தில் வினாவை எழுப்பி தேடுபவர்களுக்காக சாகா வரும், ஏனையோருக்கு ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைஞ்ச நிலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அவர் என்ன சொல்ல வரானா, 7 திரைகள் சொல்றாரு வள்ளலாரு. அதுல மிக கடினமான திரையாக பச்சை திரையை பத்தி சொல்றாரு. அந்த பச்சை திரையை வந்து இறைவன் முன் வந்து அகற்றிடுவாரு. அதுலயே வந்து பல பேருக்கு தெரிந்த ஞானம் கிடைச்சிரும். இது 6 திரைகள் அகற்றுறதுக்கு அந்த வழி அவங்க அந்த நாலேஜ் பயன்படுத்தி அவங்களே அகற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க ஒரு பாடல்ல வள்ளலார் சொல்றாரு, இருக்கவங்க எல்லாம் வானவர்கள் ஆயிடுவாங்கிறாரு. ஏகறது மாதிரி ஆயிடுவாங்க மண்ணில் இருக்கவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு அறிவு புகட்ட அவர் வராது. சரி சரிங்க சரிங்க. நம்ம மேம்போக்கா ஆதாரம் இல்லாம பேசிட்டு போறதுல 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது மாதிரி மேற்கோள் காமிச்சு பேசுனா கேட்கறவங்களுக்கு புரியும். எல்லாமே வளர வார்த்தைகள் தான், என்னோட சொந்த கற்பனை எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லி இருக்கிறாரு, சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா நீங்க இது வரைக்கும் எத்தனையோ மதங்கள் திறந்திருக்கலாம், பிறப்பிற்கான காரணம் அதோட நோக்கம் இத வந்து தெளிவா சொல்றது சைவ சித்தாந்தம் மட்டும்தான். அனாதியில என்ன இருந்தது, அனாதியில இருந்து ஏன் எல்லாம் உருவானது, உருவானது இறுதியா எங்க போகும், இது சைவ சித்தாந்தம் மாதிரி தெளிவா சொல்றதுக்கு வேற மதமே கிடையாது. ஆனால் வள்ளலார் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை எதிர்த்ததாகத்தானே வரலாறு சொல்கிறது. அவரும் பதி பசு பாசத்தை ஏத்துக்கிட்டாரு. சரி சரி. ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நாமளும் இருக்கோம். ஆனா நம்ம இறைவன் தான். ஆனா இறைவன் வந்து அந்த மலம் இல்லாம இருக்காரு, அந்த மலம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மலங்கள் தான் வந்து இறைவனுடைய அறிவை பெறாமல் நம்மளுடைய அறிவை குறைத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு தயவு மூலமா நீக்கலாம்னு பாக்குறாரு, நீக்கி இருக்காரு திரைகளை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியை ஞானம் யோகம்னு ஒரு 4 விஷயத்த சொல்லுவாங்கல்ல. அதுல வந்து 4 விதத்துலயும் எல்லாருமே போய் இறைவன் அடையலாம். ஒவ்வொன்றுலையும் நம்மளாலே இருக்கும். சரீர கிரியை, சரீர கிரியை, சரீர ஞானம், சரீர யோகம்னு நீங்க செய்ய அந்த வழியில போனீங்கன்னா இந்த நாளைக்கு கடந்து வரும். இப்படி கிட்டத்தட்ட 16 டைப்பா இருக்கு. இதை வந்து பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், அவங்க எப்படி வேணா பிரிச்சு பார்க்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுல போறதா ஞான மார்க்கத்துல போறதான் சிறந்ததுங்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு பரிபூர்ணமான ஞானம் கிடைக்கும். ஏன்னா பொதுவா இங்க எல்லாமே 2 நிலை பத்தி பேசுவாங்க. ஒன்னும் பிறவா நிலை, இன்னொன்னு இரவா நிலை. இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து இறக்கவே மாட்டாங்க. அது இரவா நிலை. இறந்துனா அவங்க பிறக்கவே மாட்டாங்க. இது பிறவா நிலை. முக்தி அப்படிங்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பிறவாத நிலை. ஆனா
ஆனா இரவாத நிலைன்னா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் இறக்காம இருக்கணும். அந்த நிலையை தான் வந்து வரலாறு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. இரண்டரை கட்டி பிறகு தோன்றுவோம் என்று சொன்னது இனிமேல் நடக்க போகிறதா அல்லது நடந்து விட்டதா? என்ன கேக்குறீங்க? 2.5 கடிகைக்கு பிறகு நாம் தோன்றுவோம் சொல்லி வரலாறு சொன்னார் இல்லைங்களா? கடிகைங்கிறது சுற்று, அதுதான் தமிழ் அர்த்தம். சரி. அதிகபட்சமா தமிழர்களுடைய கால கணக்கீடுல 60 வருஷம் கணக்கீடு இருக்கு. ஆமா. அதுக்கு மேல போனா யுகம் மகாயுகம், அது வேற. ஆமா. இந்த 60 வருஷம் தமிழரோட கணக்குக்கு 150 வருஷம் 24 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆக போகுது. நீங்க எப்ப வேணா எதிர்பார்க்கலாங்கிறதான் என் கருத்து. சரி சரி சரிங்க. காலம் வந்து இதே வந்து பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு வாசல் அருகில் வந்து விட்டார் அப்படிம்பாங்க. ஆமா. கதவு அருகில் நிற்கிறாருப்பாங்க. ஏன் நிலைமை தான் இப்போ நமக்கு வந்து இன்னொரு 4 வருஷத்துக்குள்ள எப்ப வேணா நடக்கலாம். சரி சரி சரிங்க. இல்லை, ஏற்கனவே வந்து வரப்போகிறார் அப்படின்னு போன வருஷத்துலேயே வந்து எல்லாரும் அங்கே போய் பார்த்துட்டு இருந்த அந்த விஷயமெல்லாம் நடந்தது. நிறைய வரப்போகிறார்னு அறிவிச்சிட்டு இருந்தாங்க. தைப்பூச அன்னைக்கு இரவு அங்கே போய் அமர்ந்து வெயிட் பண்ணாங்க, வருவார் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா ஆமா. அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அருப்பஞ்சி ஆண்டவர் வரணுங்க. ஏன் இந்த விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவார்னா, அருப்பஞ்சி ஆண்டவர் வருவார், அற்புதங்கள் திருவுருவுடன் மீண்டும் தோன்றுவோம் அப்படின்னு சொல்லுவார். போகும்போது அற்பறிஞ்சு ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வள்ளலாரே வரப்போறாரு. அப்ப வள்ளலார் இமார்டல் ரூலர் அல்ல. வள்ளலாரும் செத்தார் எழுப்பக்கூடிய விடயங்கள்ல ஒருவர். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் இமார்டல் ரூலர். ஆமா. அவரு ரூலரான்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. அவர் உலகை ஆளுவதற்காக வரல. அவர் வந்து நீங்க இது வரைக்கும் இந்த பிறவிகள் நம்ம பண்ண அத்தனை தப்பையும் சரி பண்றதுக்கு வராரு. நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். ஆமா. நான் தான் சொல்லிட்டேன்ல, கடவுள் 2 விஷயத்துல கை வைக்க மாட்டாரு. அதுல கர்மா ஒண்ணு. நீங்க கர்மா அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா கர்மாங்கிறது நீங்க இறைநிலை அடைவதற்கு மிக முக்கியமான ஒண்ணு. ஒண்ணு நீங்க கர்மாவை கழிக்கணுமா, அதுக்கு சிறந்த வழி தெரியுமா? ரொம்ப ஈஸியான வழி. எண்ணங்கள் வந்து உங்களை கர்மாவுக்கு அடிப்படையா இருக்கிறது உங்க எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் படி நீங்க நடக்காம முடிச்சீங்கனாலே கர்மா கழிஞ்சுக்கிட்டே வரும். இல்ல, ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு வைங்க. அவனுக்கு மனம் பேதளித்து விட்டது, மூளை வேலை செய்யவில்லை. அவனுக்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லை என்றால் அவன் கர்மா கழிந்து விட்டதாக அர்த்தமா? அதுவா உங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நீங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கும் வேறுபாடு இருக்கு. நான் முதல்ல அதான் சொன்னேன், எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தணும், தன்னை போல அது தோன்றக்கூடாது. அப்ப கர்மா என்பது எண்ணங்களினால் உருவான அந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். இல்ல, எண்ணங்களால நீங்க உங்களோட செயலால உருவானது. அதான் திரும்ப அது எப்படி உங்கள்கிட்ட வரும் அப்படின்னா, உங்க எண்ணங்கள் மூலமா திரும்ப உங்களை ஆக்குபை பண்ணும். ஆமா. அந்த எண்ணங்கள் மூலமா நெருங்கிறத நீங்க உங்க எண்ணங்களை செயல்படுத்தாம இருந்தீங்கனாலே கர்மா கழிஞ்சிட்டு வரும். ஏன்னா அதோட வேலை என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எண்ணங்கள் உருவாக்கணும். இல்ல, நான் என்ன சொன்னேங்கய்யா, இப்போ கர்மா என்பது எண்ணங்களுடைய அந்த விஷயங்கள் தானே, செயல்களின் மூலமாக பதிவானது தானே நீங்கள் கர்மா என்று சொல்கிறீர்கள். ஐயா, பழைய கர்மா செயல்பாட்டுக்கு வரணும் இல்லையா? செயல்பாட்டுக்கு வரும் பொழுதுதான் அது கர்மா என்று நீங்க சொல்கிறீர்களா? இல்ல, கர்மாங்கிறது என்னன்னா, நீங்க ஏற்கனவே செஞ்ச செயலோட எதிர்விளைவு. அப்போ அந்த எதிர்விளைவின் மூலமாகத்தானே இங்க ஒவ்வொரு மனிதனும் உருவாகிறான். இங்க அதான் நீங்க கவனிக்கணும். அந்த எதிர்விளைவு மூலமா நீங்க உருவாக இருந்தீங்கன்னா, அந்த எதிர்விளைவு உங்களுக்கு எண்ணம் மூலமா செயலாற்ற ஆரம்பிக்கும். ஆமா, அதன் மூலமாகத்தான். இப்போ ஒரு தீய போய் தொடுறோம், தீய தொட்டோன்னா கை சுடுது, மறுபடியும் அந்த தீய சுட்டா கை சுடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்புறம் வேற ஒரு நண்பருக்கு இதை நம்ம பரிச்சயத்து காமிக்கணும்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி கொண்டு போய் தீயில கொண்டு போய் விடுறோம். இது கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஏற்கனவே நடந்த அந்த விஷயத்தால தான் ஒரு அறிவு என்பது நமக்கு கிடைச்சது. தீயில கை வச்சோம்னா கை சுட்டுச்சு அப்படிங்கிற அறிவுங்கிறது நமக்கு கிடைச்சது. அந்த அறிவை கொண்டு நாம் ஒரு வினையை அங்க ஆற்றுகிறோம். அப்ப இது கர்மா என்றால், இங்க அறிவுகளை அளிக்கப்பட்ட ஒரு நிலை தானே நீங்கள் கர்மாவற்ற நிலையாக சொல்லிவிட முடியும். கர்மா அப்படின்னா என்னன்னா,
தானே தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் கர்மா வந்து செயல்பாட்டுக்கு ஆரம்பிக்கும். தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பழைய காலத்து வினைகள் செயலுக்கு வரணும் அப்படின்னா, நான் என்ன கேக்குறேன், கெட்டது செய்பவனுக்கு கர்மா இருக்கிறது, நல்லது செய்பவனுக்கும் புண்ணியம் செய்பவனுக்கும் கர்மா இருக்கிறதா இல்லையா? அதே கர்மா தானே இவனை புண்ணியம் செய்யவும் தூண்டுகிறது, அவனை கெட்டது செய்யவும் தூண்டுகிறது. இல்ல இல்ல இங்கதான் நீங்க சின்ன தவறு பண்றீங்க. கர்மா என்னன்னா நீங்க செயலாற்றுவதன் மூலமா உருவாகிற எதிர்விளைவு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க செயலாற்றும் பொழுது ஒரு அனுபவங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அந்த அனுபவத்தின் மூலமா நீங்க அறிவுன்னு ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அறிவு தான் நீங்க சிந்தித்து செயல்பட காரணமா இருக்கும். நீங்க அறிவாற்றலோடு செயல்படும் பொழுது துன்பம் வராது உங்களுக்கு. புரியுதுங்களா? அறிவற்ற நிலையில, அதாவது ஆசையினால் தூண்டப்பட்டோ இல்ல வேறு உணர்வால தூண்டப்பட்டோ செயல்படுறோம் இல்லையா, அதன் மூலமா நமக்கு துன்பம் வரும். இதை வந்து புத்தர் ஆசைய துன்பத்திற்கு காரணம் சொல்லியிருக்காரு. அதனால என்ன தான் தோன்றிக்கிறோமா தோன்ற எண்ணத்தோட நம்ம செயல்பாட்டுக்கும் நம்ம அறிவோட செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை இயங்க வைக்கணும் கர்மா. உங்களை இயங்க வைக்கணும்னா எண்ணங்கள் எல்லாமே நீங்க இயங்கவே மாட்டீங்க. பழைய கர்மா எண்ணங்கள் மூலமா உங்களை செயலாற்ற தூண்டும். அந்த செயலாற்ற தடுக்கிறது அறிவு தடுக்கும். பார்த்தாலும் வெட்டி தரடான்னு சொல்லும் கோபத்துல. ஆனா அறிவு என்ன சொல்லுனா, பண்ணக்கூடாது, அது பாவம், அவங்களால இறந்தவங்களால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவாங்க இப்படின்னு அறிவு சொல்லும். இப்போ இந்த கர்மாவுக்கும் அறிவுக்கும் உள்ள பிரச்சனை வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க செயல் ஆற்றிட்டீங்க அப்படின்னா கர்மா வேலை செஞ்சிருச்சு. செயலாற்றாம அறிவு தடுத்துருச்சுன்னா கர்மா கழிஞ்சிருச்சு. அதனால என்ன சொல்லுவாங்க, கர்மாவை கழிக்கணும்னா எண்ணங்களை படிப்படியா குறைச்சிக்கிட்டே வரணும். அகத்தியர் சொல்வதை போல கோபம் வரும் பொழுது அதை ஒத்தி வைன்னு சொல்லுவாரு. கோபம் மட்டுமல்ல, பொதுவா சொல்லணும்னா உணர்ச்சிகள் எல்லாருமே, அழுகை, சோகம், துக்கம், ஆசை, மகிழ்ச்சி, விருப்பு, வெறுப்பு எல்லாமே கர்மா. இந்த உணர்ச்சிகள் வழியா தான் கர்மா உங்களுக்கு முழுக்க செயல்படும். இந்த உணர்ச்சிகள் நீங்க வென்றே ஆகணும்னா அறிவை தவிர வேறு வழியே கிடையாது. இந்த அறிவை நீங்க பெறணும்னா உங்களுக்கு சிந்தனையும் அனுபவமும் வேணும். உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். நீங்க ராஜயோகம் எடுத்துட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல 8 இருக்கும். அதுல ஆரம்பத்திலேயே இயமம் நியமம் பத்தி பேசுவாங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பேசுவாங்க. சரிங்க. அப்போ ஒரு விஷயத்தை அடையறதுக்கு நீங்க முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும். இந்த கர்மா வந்து உங்களை வந்து செயல்பட விடாம தடுக்க முயற்சி பண்ணும். அந்த கர்மாவை கழிக்கணும், ஆனா நீங்க செயலாற்றக்கூடாது. இதுதான் பயிற்சி. இதுக்குதான் தனி மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இதெல்லாம் கத்துக் கொடுக்கத்தான் வரப்போகிற இம்மார்டல் ரூலர் செயல்பட போகிறார். ஆமா, சரிங்க. இது அவர் செஞ்சு வெற்றி அடைஞ்சார். சும்மா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. செஞ்சு வெற்றி அடைஞ்சு பல அற்புத நிகழ்ச்சினாதான் நீங்க நம்புவீங்க. ஒண்ணும் இல்ல, இப்பவே ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தர் செத்தவர் உயிரோடு எழுப்பினான்னு வச்சுங்களேன், அது வந்து 10 வருஷம் முன்னாடி செத்தவரை கூட இருக்கும். அவர் உயிரோடு எழுப்பிட்டா இந்த விஷயம் கேட்டோன்னே பல பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடையாப்பா அவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்திருப்பாருப்பா, போய் காப்பாத்திருப்பாருமாங்க. ஆனா அவர் 10 வருஷம் முன்னாடி இறந்தவர்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்தை பத்தி தெரியாமையே பேசுற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உலகம் ஃபுல்லா தெரியுற மாதிரி ஒரு தெரிந்த ஒரு பெரிய தலைவரை எழுப்ப வேண்டும், ஜெயலலிதா அம்மையாரை போல. இன்னைக்கு இருக்கிற ஊடக வெளிச்சத்துக்கு அப்படியெல்லாம் எழுப்பணுங்கிற அவசியமே இல்லைங்க. இறந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அவரை எழுப்பிட்டீங்கன்னா தன்னா போல விஷயம் உலகம் பூரா பார்க்கணும். இன்னைக்கு சின்ன ஒரு ரீல்ஸ் பண்றாங்க, அது அந்த அளவுக்கு பரவுது. இது போன்ற ஆச்சரியமான சம்பவங்கள் பரவாத என்ன. ரெண்டாவது, ஒருத்தரை மட்டும் எழுப்பாதீங்க, அதையும் கவனிக்கணும். அல்லது பெருமானார் என்ன சொல்றாருன்னா, எத்தனை தினம் எழுந்துறாரு. இது ஒருத்தர் 2 பேரோட முடியக்கூடிய விஷயமும் அல்ல. அப்ப இதுக்கு ஒரு பேர் ஆற்றல் வேணும். அவர் என்ன
வள்ளல பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெளி வேணும் எழுப்புறவங்களுக்கு. அப்பதான் அவங்க எழுப்ப முடியும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பெருவெளித்தளத்தை உருவாக்கி எழுவார்மடை உருவாக்கி வச்சதை நான் பாக்குறேன். அதனால பெருவெளித்தளத்துல கட்டுமானங்கள் கூடாதுன்னு இப்பவும் போராடுறாங்க. அது இறைவன் வந்து அங்க ஆட்சி செய்யறதுக்காக அவர் கட்டி வச்சது. இல்ல 10 வருடங்களுக்கு இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு மனித அறிவால் அதை மறுபடியும் எழுப்ப முடியும்? அது அந்த மனங்களால் மறைக்கப்பட்ட அறிவு. ஆனா அது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. அகம் பிரம்மாஸ்மி, நீயே அதுவாகிறாய், நல்லா புரிஞ்சுங்க. நீ அது அல்ல, ஆனா நீயே அதுவாக ஆகலாம். இறைவன் தனி. அந்த நிலையில் இருக்கும் பொழுது அங்கே மனிதன் இருக்க மாட்டான், கடவுள் தான் இருப்பார் என்று சொல்கிறீர்கள். அந்த மனம் தேய்ந்து விடும். மனம் தேய்ந்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து இறைவனோட அறிவு அப்படியே கிடைச்சிடும். கிடைக்கிறதில்லை, இருக்கிற அறிவு மறைச்சிருக்குது, அவ்வளவுதான். ஒரு பல்பை 10 துணி போட்டு மறைச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு நமக்கு வெளிச்சம் வரப்போகுது? இதுல ஒவ்வொரு துணியா நீங்க நீக்கும் போது அதோட பிரகாசம் கூட்டிக்கிட்டே வரும்ல. ஆமா ஆமா. அது போல எல்லா மனங்களையும் அகற்றினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இறைவனுடைய அந்த ஞானமும் ஆற்றலும் கிடைச்சிடும். கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதை கட்டுப்படுத்த தெரியாது இருந்தவங்க தான் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவர் வரப்போறாருங்கிறது தான் என் கருத்து இந்த விஷயத்துல. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா, நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் மேற்கொண்டு பாகம் 2 தொடர்வோம் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி. தொடர்வோம். நன்றிங்கய்யா.